ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த 7 நாள் பாடத்தை ரொம்ப குறைந்த நேரத்திலேயே எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அவங்க சொன்னாலும் திரும்ப வரமாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இல்லைன்னா அவமானப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறது? அதை பற்றி தான் பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முதல்ல அப்பாவை நினைவு பண்ணுறதுக்கு பற்றி சொல்லுங்கள். தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பாபா பரம்பிதா பரமாத்மாவை நினைவு பண்ணாதான் பாவங்கள் அழியும் அப்படின்ற இந்த முக்கியமான செய்தியை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாங்க, உங்களை கேட்பாங்க, அதாவது நீங்கள் என்ன தான் அப்படி சேவை பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லணுன்னா, இந்த முழு உலகமும் இப்போ ரொம்ப பதீதமாக ஆயிடுச்சு. இப்போ பாவனமாக ஆக்கக்கூடிய சேவை செஞ்சிட்ருக்கோம். அதுவும் இறைவன் காட்டக்கூடிய அந்த உயர்ந்த வழி ஸ்ரீமத் என்று சொல்லக்கூடிய அந்த வழியை பயன்படுத்தி அந்த வழியில் போய் நாங்கள் தூய்மை ஆக்கிட்டுருக்கோம் இந்த உலகத்தை அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. குழந்தைங்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த முதல் பாடத்தை சொல்லணும். அது முதல் பாடம் என்னென்னா, நான் ஆத்மா அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி நல்லா ஆழமாக புரிய வைங்க. அப்போது அது இல்லைன்னா கூட ஃபஸ்ட்டு பாபாவை பற்றி கூட புரிய வைக்கலாம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த ஞானத்தை சொல்கிறது எல்லாமே இப்போ என்ன யார் சொல்லிகிட்ருக்காங்கன்னா, பரம்பிதா பரமாத்மா சிவபாபாவை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அவர் இந்த ஞானத்தை அவர் தான் கொடுத்துட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஆத்மா, இதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக சொல்லணும். முதல் 7 நாள் பாடத்தில் வரிசையாக நம்ம சொல்லணும். ஆனால் பரம்பிதா பரமாத்மாவை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடணும். இப்போது மியூசியம் எக்ஸிபிஷன்லாம் வைக்கிறோன்னா 7 நாளும் நம்ம வைக்க முடியாது. அப்போது ஒரே நாளில் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு பாபாவை பற்றின அந்த படத்தை ஃபஸ்ட்டு வைங்க. அந்த படத்தை வச்சு அதை நல்லா புரிய வைங்க. அவரை பற்றி 4 விதமான படங்கள் கூட வச்சு நல்லா அவரோட அறிமுகத்தை நல்லா கொடுங்க. அவர் இப்போ இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. இப்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த நம்ம இதுதான் அதுதான் நம்ம அதுதான் நம்மன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இந்த உடல் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா யாருன்னா இறைவனோட குழந்தைகள். இறைவன் நமக்காக வந்திருக்காரு அப்படின்னு ஃபஸ்ட்டு தெளிவாக நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே எனக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உறவுகள் எல்லாமே இருந்தாலும் அந்த தனிமையை ரொம்ப அதிகமாகவே அனுபவம் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தேவை என்னென்னா அன்பு. அப்போது உங்களுக்காக இறைவன் வந்திருக்காரு, உங்களுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். அப்போது அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ ஒரு சுகம் சாந்தி அனுபவம் ஆகும். நமக்கு யாருமே இல்லை நினச்சோம், ஓ இறைவனே நம்மளை பார்க்குறதுக்காக வந்திருக்காரா அப்படின்னு அவ்வளோ ஒரு குஷி அடையும். அந்த ஆத்மாக்கள் மன நிம்மதி அனுபவம் பண்ணும். ஏன்னா ஆத்மாவுக்கும் பரம்பிதா பரமாத்மாவுக்கும் அதிகப்படியான தொடர்பு இருக்குது. ஏன்னா அவர் அங்கே தான் பரந்தாமத்தில் எல்லாருமே அவர் கூட தான் இருப்போம். அங்கே எந்த ஒரு பேச மாட்டோம். ஆனால் எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால எல்லாருக்குமே அவர்கிட்ட இருந்து தான் அவங்க அனுபவம் பண்ணக்கூடிய அந்த சுகம் சாந்தி அன்பு இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் எல்லாருக்கும் கிடைக்குது. நமக்கு இப்போது பாபா டைரெக்டாக அனுபவம் பண்ண வைக்கிறாரு. ஆனால் சில பேருக்கு இன்டைரக்டாவது கிடைக்கும்.
டைரெக்டாக கிடைக்காது, இன்டைரக்டாவது கிடைக்கும். ஆனால் அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்குதுன்னு எல்லாருக்குமே அந்த ஆழ் மனசில் நிச்சயமாக இருக்குது. அப்போது எல்லாருமே வந்து இறைவனை ஏற்றுப்பாங்க. இந்த மீதி விஷயங்களெல்லாம் கூட ஏற்றுக்கலைன்னா கூட அதை அவங்களால கடைப்பிடிக்க முடியாதுன்றதுனால இந்த 5 விகாரங்களை வந்து ஜெயிக்கணும் அது இதுன்னு நம்ம சொல்லும் போது அதை ஏற்றுக்கலைன்னா கூட, ஆனால் கடவுள் இறைவனை வந்து ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவர் மேலே எல்லாருக்குமே அன்பு அதிகமாக இருக்குது. அவரை தான் வந்து எல்லோரும் தேடிட்டுருக்காங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே ஃபஸ்ட்டு என்னை பற்றின அறிமுகத்தை முதல்ல எல்லாருக்குமே கொடுத்துருங்க. அதுலேயும் சொல்லுங்கள், ஆத்மான்னு நீங்களும் உணர்ந்து இறைவனாகிய சிவ பாபாவை நல்லா நினைவு பண்ணுங்கள். அவர் நமக்கு அப்பாவாகவும் இருக்கார், குருவாகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்கார் அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்லுங்கள். அதனால் அந்த அந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் வந்து சிருஷ்டி சக்கரத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆத்மா தான் இந்த மாதிரி சிருஷ்டி சக்கரத்தில் வருது. இப்போது நீங்களும் வந்து இந்த மாதிரி இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வந்து இந்த ஞானத்தை இப்போ வந்து புரிஞ்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்களும் வந்து தேவதை ஆகணும், அதுக்காக தான் இறைவன் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம வந்து நல்லா ஆழமாக புரிய வைக்கணும். இப்போ சில பேர் வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா கூட பிரம்ம பாபா சொல்கிறாங்க, அவமானங்கள் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் அதிகமாகவே அனுபவிச்சிருக்கேன். என்னை நிறைய பேர் அவமானப்படுத்தியிருக்காங்க, காரி கூட துப்பியிருக்காங்க. என்ன பண்ணாலும் அது செய்ய வைப்பது சிவபாபா தான் இந்த வழியெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அப்போது உயர்ந்தலையும் உயர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகக்கூடிய இந்த பிரம்ம பாபாவுக்கே அவ்வளோ அவமானங்கள் ஏற்பட்டிருக்குன்னா, அப்போது நமக்கும் தானே அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவமானங்களை நம்ம தாங்கிக்கிட்டால் தான் அவங்களுக்கு நம்ம வந்து அன்பாக புரிய வைக்க முடியும். இல்லைனா வந்து அந்த அன்பு தான் எல்லாருக்கும் தேவைப்படுது. அப்போ நம்ம வந்து அன்பை வந்து தாரணை பண்ணணும். அவங்க புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து முழுமையான அந்த அன்பை அனுபவம் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு தன் ஆத்மான்னு ஒன்று இருந்து பரம்பித்த அன்பு கடலை வந்து நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா அவரோட அன்பை வந்து அனுபவம் பண்ணியிருக்கணும். அதுலேயும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை தாரணை பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு அன்பாக அவங்களுக்கு புரிய வைங்க. எடுத்த உடனே நம்ம சில டைம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா அந்த சேவை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா கர்மாவோட ஃபிலாசபி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம இறைவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் எல்லார் மேலேயும் உள்ள ஒரு அன்பில் வந்து சொல்லிடுவாங்க, எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க ஏதாவது கிண்டல் கேலி ஏதாவது பண்ணுறாங்கன்னா மனம் உடஞ்சி போயிடுறாங்க. அதெல்லாம் உலகெல்லாம் அழியாதுங்க, நீங்கள் வேறு நல்லா தான் இருக்குது அது இதுன்னு ஏதாவது சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி காயப்படுத்திடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இறைவன் சொல்லக்கூடிய வழியில் நடக்கணும். அதாவது ஸ்ரீமத்து படி இருக்கணும். பாபாவை நல்லா நினைவு பண்ணுறது மெயினாக வந்து நினைவு பண்ணும் போது தான் அந்த சுகம் சாந்தி நமக்கு கிடைக்கும். அந்த சுகத்தை நம்ம நல்லா அனுபவம் பண்ணணும். அட்லீஸ்ட் இப்போ தான் ஞானம் கேட்டிருக்கிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது நம்ம இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதை கூட சொல்கிறீங்க, அதாவது உணவில் கூட நீங்கள் கவனம் கொடுக்கணும். உணவு வந்து பாபாவோட நினைவில் இருந்து சமைக்கணும். அப்போ வந்து அவங்களோட புத்தி வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும். தூய்மையாக இருந்துச்சுன்னா ஈஸியாக பாபாவை நினைவு பண்ண முடியும். நினைவு பண்ணால் சுகம் சாந்தி இது எல்லாமே கிடைக்கும். பாபா வந்து நமக்கு சொத்தே வந்து இந்த சக்திகளை தான் கொடுக்குறாரு. அதாவது சுகம் சாந்தி அன்பு ஞானம் இந்த மாதிரி பேரானந்தம் இதை தான் வந்து நமக்கு சொத்தாக உயிர் எழுதி வைக்கிறாரு. அப்போது நம்ம அந்த சக்திகளை அனுபவம் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அதை தாரணை பண்ணிவிட்டு அந்த அன்போடு நம்ம வந்து புரிய வைக்கும் போது அவங்களும் நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க. அல்லாவை பற்றி நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து
எதுவுமே மீதி விஷயங்கள புரிஞ்சிக்கலனா கூட அதை ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க ஒரு வேளை வராமல் இருக்கலாம். ஆனாலும் இறைவனை ஏற்றுப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இந்த பாடத்தை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அனுபவம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதுலேயும் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சமையல் பண்ணும்போது மசாலா எல்லாம் போட்டு நம்ம இந்த சாம்பார், குழம்பு இதெல்லாம் பண்ணும்போது அதை வந்து அந்த மசாலா பண்ணுறதுக்கு அம்மிக்கல்லில் தான் வந்து பண்ணுவாங்க. அடித்து அந்த அந்த அம்மியை வச்சு அதை இது பண்ணுவாங்க, அரைப்பாங்க நல்லா. அப்போது வந்து அது சாம்பல் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் தான் அதை வந்து போட்டால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த ஞானத்தையும் வந்து சில மசாலாக்களை கலந்து நீங்கள் போடுங்க. மசாலானா ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள். இந்த ஞானத்தை வந்து அப்படியே சொல்லாமல் இந்த உலக ரீதியில் இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி புரிய வைக்கணும். இப்போது உடனடியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அது கொஞ்சம் வந்து மசாலானா உலகத்தில் இப்போது வந்து இந்த கடைசி டைமில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த அன்பு, இந்த அமைதி இதெல்லாம் வந்து தேவைப்படுது. அப்போது வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து இதை ஃபாலோ பண்ணுறனால உங்களுக்கு முழுமையான அன்பு வந்து இறைவன்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஈஸியாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லணும். ப்ளஸ் வந்து நம்ம ஆத்மான்னு உணர்ந்து அவங்களுக்கு தேவையான அந்த அன்பு, சாந்தியை வந்து நம்ம நிரப்பி வச்சுக்கிட்டு ஆத்மான்னு உணர்ந்து பாபாவோட நினைவில் இருந்து அந்த சக்திகளை கொடுத்துக்கிட்டே நம்ம வந்து சொல்லணும். அவங்களுக்கு அன்பு காமிச்சிக்கிட்டே சொல்லணும். ஸோ அதற்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை நிரப்பி வச்சுக்கணும். காலையில் எந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் நினைவு பண்ணுறாங்க. ரொம்ப அப்படியே அடயோகம் மாதிரி அப்படியே அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டெல்லாம் நீங்கள் தியானம் அப்பாவை நினைவு பண்ணும்போது அப்பாவுக்கு ரொம்ப கருணையாக இருக்குது. அதாவது என் குழந்தைங்க என்ன நினைவு பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. அதனால் நல்லா வந்து தூங்கி எந்திரிச்சு நல்லா வந்து பிரெயினை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருந்தால் தான் அந்த அதாவது நைட்டு சீக்கிரமாக படுக்கிறது ப்ளஸ் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ஆத்மா பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம பாபா கூட பேசணும். அந்த எண்ணங்களை வந்து ரொம்ப வேகமாக வந்து சுத்தணும். அதாவது நல்ல நல்ல பாபா கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்வமான்ஸை, நான் ஆத்மா, உயர்ந்ததுலேயும் உயர்ந்த மகான் ஆத்மா, இந்த மாதிரி நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பாபாவை நினைவு பண்ணணும். அப்புறமேட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு இந்த காலை கடன்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பாபாவோட நினைவில் இருந்து உட்கார்ந்து நினைவு பண்ணும்போது நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். சில பேர் 1/2 மணி நேரம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் நினைவு பண்ணால் கூட பாபா சொல்கிறாங்க, நீங்கள் 5 நிமிஷம் நினைவு பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ராஜ்யத்தில் வந்துடுவீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பதவி உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் யார் அதிகமாக நினைவு பண்ணுறாங்களோ, மற்றவங்களுக்கும் அதிகமான அன்பு காமிக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு நல்ல பதவி அடைவாங்க. ஏன்னா அங்கே சத்தியுகத்தில் வந்து எல்லாருமே அன்பாக இருப்பாங்க. அப்போ இங்கேயே நீங்கள் வந்து எல்லார்கிட்டேயும் அன்பாக வந்து பழகணும், அன்பாக வந்து நடந்துக்கணும். ஒருத்தர்கிட்ட வந்து என்ன தான் குறைகள் இருந்தாலும் அதை பார்க்காம நல்லதை மட்டும் பார்த்து எல்லாருக்கிட்டேயும் பழகணும். எல்லார்கிட்டையும் நிச்சயமாக நல்லது இருக்கும், அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம மைண்டு வந்து அதுக்கப்புறமேட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் இதை பற்றி சிந்தனை பண்ணி டவுன் ஆகிடும். அதனால் வந்து நம்ம மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காகவாது இல்லைன்னா கூட நமக்கு நல்லது பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல தெய்வீக குணங்களை மட்டும்தான் பார்க்கணும். அவங்களுக்கு இல்லைன்னா ஆசீர்வாதம் கொடுக்கணும். அவங்க இந்த மாதிரி நல்லபடியாக ஆகட்டும், அவங்க வந்து அமைதியாகட்டும் அப்படின்னு, அவங்களும் பாபாவோட நினைவில் இருக்கட்டும், அப்படி இப்படின்னு நம்ம வந்து நல்ல நல்ல சங்கல்பங்களை அவங்களுக்கு வைக்கணும்.
அதனால் வந்து நம்ம வந்து மைண்டு வந்து தெளிவாக இருக்கும். பாபாவை நம்ம நல்லா நினைவு பண்ண முடியும். நினைவு பண்ணி நம்ம வந்து அந்த கர்மாதீத நிலையை அடைய முடியும். ஏன்னா இங்கேயே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது இந்த உலக விஷயங்களே மாட்டிகிட்ருக்கோன்னா கர்மாதீத ஆக முடியாது. அதனால் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் அன்பாக பழகுங்க. ஏன்னா அங்கே சத்தியுகத்துலேயும் அப்படி தான் வந்து பழகுவீங்க. எல்லாருக்கிட்டேயும் வந்து அன்பாக நடந்துப்பீங்க. ராஜா வந்து மகாராஜா மகாராணி இருக்காங்கன்னா பிரஜைகள் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகுவார். பிரஜைகளும் அவர் மேலே வந்து அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி அன்பு வச்சுருக்காங்கன்னா, இங்கே யாரெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டேயும், அதாவது இவங்க எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் ஈக்குவலான அன்பு வச்சுருக்காங்களோ, அங்கே அதே மாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல பதவியில் வரும்போது மக்கள் எல்லாருமே அவங்க மேலே வந்து அதிகப்படியான அன்பு வைப்பாங்க. இந்த ஆன்மீக சேவை செய்யும்போது பல பேர் அவமானமும் படுத்துவாங்க. எல்லாமே இருக்கும், தடைகள் இருக்கும். எல்லாமே இருந்தாலும் அதிலேருந்து நம்ம வந்து ஒரு ஆயுதம் மாதிரி நம்மளை வந்து பாதுகாக்கிறது எது அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, அமைதியோட சக்தி மற்றும் சுப பாவனை. இந்த அமைதியோட சக்தியை வந்து நீங்கள் நல்லா அனுபவம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள சுபமான அந்த எண்ணங்கள் ஃபஸ்ட்டு இருக்கணும். நல்ல நல்ல எண்ணங்கள் இருக்கணும். உங்களை பற்றியும் சரி, மற்றவங்கள பற்றியும் சரி. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரை பற்றியும் நல்ல விதமாக யோசிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஆயுதம் மாதிரி. நம்ம வந்து மற்றவங்கள பற்றி தப்பு தப்பாக யோசித்தோன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. அதனால் அமைதி சக்தியை எல்லாருக்கும் நல்லா ஆத்மான உணர்ந்துக்கிட்டு வைப்ரேட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் வந்து தடைகள்லாம் ஏற்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த அமைதி சக்தி போய் சேருது. என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல வழியில் போவீங்க. தூய்மையான வழியில் உங்களாலேயும் நடக்க முடியும். அவங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த சங்கல்பங்களை ஃபஸ்ட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு பாபாவோட சக்திகளை எடுத்து பாபா நம்ம மூலிமா கொடுக்க வைக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன தான் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க அமைதியாகி நமக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் ஆயுதம். நம்ம வந்து தேவையில்லாமல் பேசி அந்த ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா திரும்பவும் நம்ம பேசி ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஏன்னா உண்மை என்பது அது எப்படியும் வெளில வரும். நம்ம யார் என்னன்றது நமக்கு தெரியும், இறைவனுக்கும் தெரியும். அதனால் எப்பயுமே நம்ம மற்றவங்களுக்கு நம்மளை பற்றி அதாவது ப்ரூஃப் பண்ணணும், நிரூபித்து காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அந்த உண்மை வந்து தானாக வெளியில் வந்துடும். நம்ம வந்து அவங்களுக்கு ஆயுதமாக நம்மளுக்கு இருக்கிறது என்னென்னா அந்த அமைதி சக்தி. அதில் முழுமையாக நம்ம ஃபஸ்ட்டு நிரப்பிக்கணும் நல்லா பாபாவை நினைவு பண்ணி. அப்புறமேட்டு அவங்கள பற்றி அப்போ தான் நம்மளுக்கு நல்ல எண்ணங்களே வரும். அப்படி வந்து நம்ம மற்றவங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை பற்றி என்ன தான் மோசமாக நினச்சாலும் நம்ம அவங்கள பற்றி நல்ல விதமாக யோசிக்க அவங்களுக்கு அந்த அதிர்வலைகள் போய் சேர்ந்து அவங்க அமைதியாகிடுவாங்க. மற்றும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தடைகள்லேருந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். என்ன தான் தடைகள் வந்தாலும் இந்த மாதிரி ஆயுதங்கள், அமைதி சக்தியோட ஆயுதங்கள், சுபமான பாவனையோட ஆயுதங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி, பாபாவோட சக்திகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம தடைகள் அற்றவராக இருக்கணும். மற்றவங்களையும் தடையிலேருந்து வெல்றதுக்கு உதவி செய்யணும். அதுதான் உண்மையான நல்ல ஒரு சேவை ஆகும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களை வந்து மிக உயர்ந்த ஒரு ஆத்மாக்களாக மாற்றிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.